அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரம் மிக மிக தீவிரமான விவகாரம் என்பதை நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருக்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களும் இந்த அரசும் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்களான்ட்டு எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. விசாரணை நடக்கிறது, விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். விசாரணை நடப்பதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்றத அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். கடந்த 2025 தொடக்கத்தில் மின்வாரியத்தின் தலைவராக திரு ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை தமிழக அரசு, அப்போதைய திமுக அரசு நியமித்தது. உங்களுக்கு திமுக அரசுல நடந்த நியமனங்கள் எல்லாருமே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பணம் கொழிக்கும் ஒரு துறையின் தலைவராக எப்படிப்பட்ட IAS அதிகாரியை போடுவாங்க? நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரியை போடுவாங்களா? நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல அடிக்க முடியுமா? சோலார் டெண்டர்ல அடிக்க முடியுமா? பிரைவேட் பவர் பர்ச்சேஸ்ல அடிக்க முடியுமா? எதுல பண்ண முடியும்? நமக்கு சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தான் அங்க போடுவாங்க. அப்படித்தான் இன்னொன்னு, அந்த நேரத்தில் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயருக்கு தான் திரு சிவசங்கர் அமைச்சர், துறையை நடத்துனது செந்தில் பாலாஜி. அப்ப இது ரெண்டுக்கும் ஏற்றார் போன்ற ஒரு அதிகாரியை அங்க நியமிக்கணும். அந்த அதிகாரியை மாத்தாம நீங்க எப்படி சார் ஊழலை கண்டுபிடிக்க போறீங்க? சொல்றாரு நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிப்போன்ட்டு. நான் அந்த ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். நான் ஒரு அரசு அலுவலகத்துல 18 ஹார்ட் டிஸ்க் திருடுறதுக்கு எப்படிங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு துணிச்சல் வரும்? அப்படி அது நடக்குதுன்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதில் சம்பந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர், அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல. இப்ப யார் தொடர்ந்து அங்க இருக்கிறது? திரு ஜே ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சியிலும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார், இப்போதும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். அப்ப அவரை மாற்றாம நீங்க எப்படி இந்த ஊழலை கண்டுபிடிப்பீங்க? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது முதல் சந்தேகம் இவரை நோக்கி தானே திரும்பி இருக்கணும். இன்னைக்கு நான் முதல்வர் பார்வைக்கு வச்சிடுறேன். அது நீங்க எல்லாம் இன்டெலிஜென்ட்டான ஆட்கள், நீங்க பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும். நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, நான் சொல்லிடுறேன். பிரதர், உங்களுக்கு தெரியும், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? இந்த ஏன் மின்வெட்டுனா, எங்க வீட்டுல மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா விளங்குமாங்க அந்த மிஷினு? இன்னும் பல பேர் உங்களில் EMI கட்டிட்டு இருப்பீங்க. அந்த டிவி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் EMI கட்டிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? இப்படி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? அந்த பொருள் வாங்க முடியுமா திருப்பி? கேட்டா மின் தேவை அதிகமாக இருக்கிறது, மின் பகிர்மானத்தில் சிக்கல், விநியோகத்தில் சிக்கல் இல்லைன்ட்டு ஒரு புதிய விளக்கத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறார். உங்களுக்கு முதல் வாரத்தில் கத்திரி வெயில்ல இந்த ஷார்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், வெயில் பீக்ல இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மர்ல இருந்ததை விட அதிகமான மின்வெட்டு இப்போது இருக்கிறதா? எப்படிங்க வருது?